எமடி எமடி எமடியோ எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இன்னைக்குதான் என் மனசே நிறைஞ்சா மாதிரி இருக்கு. இந்த மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் நீங்க எல்லாரும், சரியா? சரிங்க அத்தை. இங்க பாருமா சின்ன பண்ணி, நம்ம வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்க கூடாது. இன்பம் துன்பம் ரெண்டுமே வந்துட்டு தான் போகும், சரியா? அதே மாதிரிதான் இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில இந்த தீபம் எப்படி நம்ம ஏத்தி வச்சோடனே ஜெகஜோதியா எரியுதோ அதே மாதிரி எல்லாமே நல்லதே நடக்கும், சரியா? எல்லாமே உன் கையில தாம்மா இருக்கு. இனிமே அவனை பொறுப்பா பாத்துக்க வேண்டியது நீதான். சரிங்கம்மா. அவனுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ஒரு பொம்பளை தான் குடும்பத்தை வழி நடத்திட்டு போகணும், சரியா? இங்க பாருல சின்னதுரை, சொல்லுங்கம்மா. இங்க பாரு, அவ சொல்றது நல்லதுக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு எது சொன்னாலும் அவ சொல்றதை கேட்டு நடந்துக்கோ. அவளை தான் சொல்ல முடியும். இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்ல, சரியா? இத்தனை நாள் அவளை எடுத்தறிஞ்சு பேசி இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம், ஓகேவா? அதனால அவ சொல்லுறது கரெக்டா இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முதல்ல காது கொடுத்து கேளு. உனக்கு ஏதாச்சும் அதுல வருத்தம் இருந்ததுன்னா அவகிட்ட சொல்லு. அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிற பொண்ணுதான், புரிஞ்சுப்பா. இனிமேலாச்சும் உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கட்டும். சரிங்கம்மா. ஏம்மா எல்லாம் முடிஞ்சிட்டுல, அதுக்கப்புறம் எதுக்கு அதையே போயிட்டு பேசிக்கிட்டு வாங்க போய் சாப்பிடுவோம். மழை வர வந்துகிட்டே இருக்கு, என்ன பண்ணனே தெரியல. ஒருவேளை வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருமோன்னு பயமா இருக்கு. 5 நாள் வர மழை விடாம வரும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் அதே கவலைதான்ல. எல்லாம் பாத்துக்கலாம், கடவுள் மேல பாரத்தை போட்டு. ஐயா, என் மோவலை எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துடலாமா? சொல்லுங்கய்யா சொல்லுங்க. என் மோவ பாவம், அவ புல்லு பூச்சி, அவ எதுக்குமே துரோகம் நினைக்க மாட்டாயா. அவளை பிடிச்சி வச்சு இவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க. எப்படியாச்சும் அவளை வெளியே கூட்டிட்டு வந்துடணும். இங்க பாருங்கம்மா, இதுக்கு மேல என் கையில எதுவுமே இல்ல. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு மேல நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும். என்னையா சொல்றீங்க? இதுக்கு மேல உங்க பையன் கிட்ட சொல்லி நீங்க தான் உங்க மருமக கிட்ட பேச சொல்லணும்னு சொல்லிட்டேன். என்னது, நான் போயிட்டு அவகிட்ட உதவிக்கு நிக்கிறதா? இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி, இந்த செல்லத்தாய் போயிட்டு அவகிட்ட போயிட்டு கையெழுந்தி என் மோவலை கூட்டிட்டு வான்ட்டு அவகிட்ட போயிட்டு நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏமா, அது உங்க குடும்ப கதை வச்சுறீங்களா? என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவங்க வாபஸ் வாங்குறாங்கன்னா உன் பொண்ணு இதோட தப்பிப்பா. இல்லன்னா நான் இப்ப கூட்டிட்டு வந்தாலும் திரும்பவும் 1 வாரமா 2 வாரம் கழிச்சு திரும்பவும் போவா. அவளை தான் சொல்ல முடியும். இதுக்கு மேல நீங்க தான் யோசிச்சு முடிவு எடுக்கணும். வேணும்னா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கேளுங்க, அவங்களும் இதான் சொல்லுவாங்க. அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். உங்க பையன் கிட்ட சொல்லி எப்படியாச்சும் அவங்க மருமகள்ல கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க. அவளதான் இதுக்கு ஒரே வழி. இல்லன்னா உன் முக கடைசி வரைக்கும் அந்த ஜெயிலு வீடு இப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும். நான் சொல்லிட்டேன் பாத்துக்கோங்க. இதுக்கு மேல இங்க வராதீங்கம்மா சொல்லிட்டேன். இது வீண் செலவு தான். ஐயா, நீங்களே இப்படி எங்களை கைய விட்டா எப்படியா? நாங்க எங்க போவோம்? எனக்கு எதுவும் தெரியாதுமா. இதுக்கு மேல நான் சொல்றது சொல்லிட்டேன், சரிங்களா? நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கேட்டுக்கோங்க. என்கிட்ட வராதீங்க இதுக்கு மேல. என்ன கனகா சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க? இப்படி இருக்க ஆளே இல்லையே, என்ன நீ சொல்லு. என்னத்த சொல்லுறது? இந்த கேஸ் முடியும்னு பார்த்தா இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. சி, நம்மளாம் எவ்வளவுதான் அதுங்களை போட்டு அடிக்கிறது. எவ்வளவு அடிச்சாலும் அதுங்க ரெண்டும் வாயை திறக்க மாட்டேங்குது. உங்க சைடு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா எப்படி சார்? சிசிடிவி கேமரா ஏதாச்சும் கிடைச்சதா? இல்ல கனகா, எனக்கும் தலைவலியாத இருக்கு. எப்படியாச்சும் இந்த கேஸை முடிக்கணும்னு தான் இருக்கு. ஆனா முடிய மாட்டேங்குது. என்னத்த பண்ண? ஆமா சார், இயர் 2 வேற பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. இருக்கிற கேஸ் எல்லாம் முடிக்கணும்னு சொல்றாங்க. இதுல புது கேஸ் வேற வந்து இதுங்க ரெண்டும் உட்காந்து நம்ம கீழே வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணனே தெரியல சார். சரி பாப்போம் என்னதான் முடிவுன்னு. சார் சார், எடி நாத்தி, உன் அம்மா வந்துட்டா போல. நல்ல வேலைடி, ஜாமீன் வாங்கிட்டு இவ்வளவு சீக்கிரம் வருவான்னு நினைச்சு கூட பாக்கலடி. நம்ம 2 பேரும் சேருவோம்னு நினைக்கிறேன். உங்க அம்மா லேசுப்பட்ட காரி இல்லடி, நல்லவத்தான். என்ன ஆனா உன தூக்கி போட்டு மிதிப்பா இந்த கனகா மாதிரி, வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு இரு, இல்லைன்னா உன்னை நான் தூக்கி போட்டு இப்ப மிதிப்பேன் சொல்லிட்டேன். அவன் இருக்கிற டென்ஷன்ல கிளவி ஒழுங்கா உன்னை நான் ஜாமீன் எடுத்திருப்பேன். அவங்களுக்கும் எதுவுமே கிடைச்சிருக்காது. தூக்கிட்டு வந்து திரும்பி போட்டுட்டு என் உயிரே சேர்த்து வாங்கிட்டு இருக்க கிளவி நீ இன்னைக்கு. சார், ஏடி என்ன வக்கீல் இல்லாம இவ மட்டும் வந்திருக்கா? உன் அம்மக்காரி இப்பதான் புகழ்ந்தேன். ஐயோ, உன் அம்மக்காரி என்னடி சொல்ல? நானே ஒண்ணுக்கு கழுவாதவளா தான் இருக்கா உன் அம்மக்காரி. ஐயோ அம்மா, கிளவி கொஞ்ச நேரம் சும்மா இரு கிளவி, என்ன கதைன்னு கேட்போம். சொல்லுங்கம்மா, என்ன ஜாமீன் வாங்கிட்டீங்களா? இல்ல சார், அதை பத்தி பேசலாம் தான் வந்தோம் சார். அது வந்து என்ன சொல்லுங்கம்மா, வந்து போய் நிறுத்திட்டு இருக்கீங்க. என்ன விஷயம் சொன்னாதானே எனக்கும் தெரியும். சார், அது வந்து என் மொபைலுக்கு ஜாமீன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கான். அதனால எப்படியாச்சும் நீங்க தான் ஒரு நல்ல மனசு காட்டி வெளியே விடணும் சார். இங்க பாருங்கம்மா, எங்க கையில எதுவுமே இல்ல. கேஸ் கொடுத்தவங்க யாரோ, அவங்க கிட்டதான் போய் நீங்க கேட்கணும். அவங்க மனசு வச்சா வேணா இவங்களை வந்து வாபஸ் வாங்கிட்டு விடுதலை பண்ணலாம். அதுதான் ஒரே வழி இருக்கு. இல்லைனாலும் எனக்கு ஆதார் கிடைச்சா திரும்பவும் உன் பொண்ணை நான் அரெஸ்ட் பண்ண தான் செய்வேன். இதுக்கு ஒரே வழி உன் மருமக கிட்ட போயிட்டு நீ இந்த மாதிரி கேஸ் வாபஸ் வாங்கணும்னு சொல்றது மட்டும்தான், வேற வழியே இல்லை. ஏடி, இவன் என்ன குண்டத்துக்கு தலையில போடுறான்? அவ சும்மாவே சிங்கின்னு ஆடுவா. இதுல நம்ம போயிட்டு அவ கல்ல விழுந்தானா அவ கேட்கவா செய்வா? ஐயோ, என்ன பண்ணன்னு தெரியலையே. நாத்து, வாயை துவரடி. எதை சாத்தி வச்சுக்கிட்டு இருக்கா வாய? மத்த நேரத்துல துருத்துருன்னு பேசிக்கிட்டு இருப்பியே. எடி பேசு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கேவி. நானும் என்ன பண்ண யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் அவன்கிட்ட போய் கேட்க மாட்டேன். சரி, எப்படியாச்சும் என் மொபைலை விட்டுருங்க.
உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னாலும் நான் பண்ணி கொடுத்துட்றேன். இங்க பாருங்க, நீங்க ஏதோ வயசானவங்களா இருக்க போய் தான் உங்ககிட்ட நாங்க இவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லன்னா இந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டோம். எங்களுக்கே லஞ்சம் தரதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? இதுக்கு மேல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒண்ணு உங்க மருமகளை கூட்டிட்டு வந்து கேஸ் வாபஸ் வாங்க, இல்லன்னா பெயில் எடுத்துட்டு வாங்க, நான் உன் பொண்ணை விட்டுறோம். இல்லன்னா கிளம்பிக்கிட்டே இருங்க சொல்லிட்டேன். ஆமாமா, என்னமா நினைச்சிட்டு இருக்க? உனக்கு போனா போதும் உதவி பண்ணலான்னு பார்த்தா எங்களுக்கே நீ ஆப்படிக்கலான்னு பாத்தியா? லஞ்சம் கொடுக்குறாளாம் லஞ்சம். ஒண்ணு பண்ணு, வேணும்னா உன் மொபைல் கிட்ட போயிட்டு பேசு, உனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணி தரேன், என் மொபைலுக்கு இந்த மாதிரி ஜாமீனுக்கு உதவி பண்ணு. எம்மா எம்மா இங்க கொஞ்சம் வாங்க. சரி, என் மொபைல்கிட்ட ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிருந்தேன். இந்த உதவியாச்சும் பண்ணுங்களேன். சரி சரி, போ போ. எம்மா அவன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போட்டு என்ன அடி அடின்னு அடிக்காம என்னால வலி தாங்க முடியலம்மா. ஏதாச்சும் பண்ணி என்ன வெளியே கூட்டிட்டு போயிருமா ப்ளீஸ்மா. எடி, நானும் அதுக்கு தாண்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க எதுவும் நடந்த பாடு இல்ல. எல்லாரும் சொல்றாங்க உன் அண்ணிக்கிட்ட போயிட்டு அவளை கேஸ் வாபஸ் பண்றதா இதுக்கு ஒரே வழின்ட்டு. நான் எப்படி அவகிட்ட போய் கேட்க முடியும்? அவ ஒரு சில்லாட்ட, சும்மாவே ஆட்ட நாட்டிக்கிட்டு கிடப்பா. இன்னும் அவளை வீட்டை விட்டு வேற வெளியே துரத்தி வச்சிருக்கேன். நான் எப்படி பேசுவா அவகிட்ட போயிட்டு? எம்மா வேற வழியே இல்லம்மா, எனக்காண்டி அவகிட்ட போய் பேசுமா ப்ளீஸ்மா. என்னடி இப்படி என்ன இக்கட்டான நிலைமையில கொண்டு நிறுத்தி வச்சிருக்க? ஐயோ, நான் என்னத்த பண்ணுவேன் செல்ல மோளே. எம்மா ஒரு காபி தண்ணி கூட தர மாட்டாமா. சோறு தின்னு 2 நாள் ஆகுது, பசி தாங்க முடியல ப்ளீஸ்மா. சரி, நான் போயிட்டு உன் அண்ணன் நடக்கிட்டியாச்சும் கேட்கேன். அவன் காலில் கையில விழுந்தாச்சு. உன்னை ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்க்கேன். போயிட்டு வரேன் தங்கமே, பத்திரமா இருந்துக்கோ. சரிம்மா, நீ சீக்கிரம் போயிட்டு வந்துருமா. சரிடி, நான் போயிட்டு வாரேன். சார், என் மொபைல அடிக்காம மட்டும் பாத்துக்கோங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டா பச்சை புள்ள, பண்ணிச்சிடுங்க சார். சரி சரி, போயிட்டு வாமா, உனக்காண்டி வேணா விட்டு வைக்கிறோம். போயிட்டு உன் மருமாவ கிட்ட கேட்டு கெஞ்சுவியோ கூத்தாடுவியோ கால உழுவியோ கையில உழுவியோ எதையாச்சும் பண்ணி ஒத்துக்க வை. மருமவுல இந்த விளக்க எங்கம்மா எடுத்துட்டு போயிட்டு இருக்கா? ஏத்தே, வெளியே வைக்கிறதுக்குதான், இன்னைக்கு கார்த்திகை தீபம்ல, அதனாலதான் அத்தே. மருமவுல ஒரே மழையா இருக்கு, இப்ப எடுத்துட்டு போயிட்டு எங்கம்மா வைப்பா? வீட்டுக்குள்ளேயே எங்கேயாச்சும் வெயி சரியா, வெளியெல்லாம் வேண்டாம். சரிங்க அத்தே. ஆமா, சமையல் எல்லாம் முடிச்சிட்டியா? எப்படி என்ன கதை? அதெல்லாம் அப்பவுமே முடிச்சுட்டேன் அத்தை. இன்னும் சாமிக்கு வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியது அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. ஏத்தே பின்னாடி பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. யார் மருமவுல? பின்னாடி திரும்பி பாருங்க. சி இவ மூஞ்சில முழிச்சாலே நம்மளுக்கு ஒரு வாய் சோறு கிடைக்காது கடைசி காலத்துல. ஆமா, இவ அப்படிதான் பட்டவ. பஞ்சு, இங்க பாரு மருமவளே, அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல, ஒட்டும் இல்ல நைட்டு. இதுக்கு மேல அவளை வீட்டுல வந்து நிக்க வேணான்னு சொல்லி வெளியே போ சொல்லவளே நம்ம வீட்டுல இருந்து. சின்ன பொண்ணுக்கு மாமியாரே, இங்க வந்து எதுக்கு இருக்கீங்க? ஆமா, எங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்களே. ஆல்ரெடி உங்க மகளையும் மருமகளையும் வீட்டை விட்டு விரட்டிட்டீங்க. இப்போ எங்க 2 பேருக்கு சண்டை முட்டி விட இங்க வந்துட்டீங்களோ? உங்க வீடுதான் உங்க புருஷன் கட்டுனது, அரண்மனை மாதிரி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு எங்க வீட்டுக்கு வரீங்க? இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். பஞ்சு, என்ன மன்னிச்சிருடி, ஏதோ நான் தெரியாம பண்ணிட்டேன். என் மகன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்குதாண்டி நான் இங்க வந்திருக்கேன். இங்க பாரு மருமவளே, இந்த நடிப்பெல்லாம் நான் நிறைய பாத்துட்டேன். அவளை இங்க இருந்து போக சொல்லு முதல்ல. இங்க இருந்து முதல்ல. எம்மாடி, உனக்கு அவ இருக்க இடம் தெரியும்லம்மா, கொஞ்சோண்டு சொல்லுமா. நான் போயிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர நல்லதுமா. வீடே வெறிச்சோடி போய் கிடக்குமா. என்ன மன்னிச்சிரு பஞ்சு. இங்க பாரு மருமவளே, இவன் நடிப்பெல்லாம் நான் நம்பருக்கு ஆள் இல்ல. அவங்க இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சா சொல்லிவிடு. இங்க நிக்கிறதே பாவம் தான் அவளுக்கு. ஏன் பஞ்சு இப்படி எரிஞ்சு விழுற என் மேல? மருமவளே சொல்லுன்னு. அந்த தீக்கரைக்காரர் இருக்காருல்ல, சிவகுமாரி, உங்க மகனோட ஃப்ரெண்டு, அவரு வீட்டுலதான் இருக்காங்க. போங்க, இங்க நிக்காதீங்க. ரொம்ப நன்றிமா பஞ்சு, நான் போயிட்டு வாரேன். தயவு செஞ்சு போ, ஆனா வந்துடாத நீ. நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே வருவா பாரு. சே, வா மருமவளே, நம்ம வீட்டுக்குள்ள போவோம். மாப்பிள்ள சரியில்ல, நான் வீடு மட்டும் பார்த்துட்டு வாரேன், நீ இவங்க கூட இரு சரியா? வீடு பார்க்க போறியா? மழை வெளியே எவ்வளவு பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்போ போயிட்டு வீடு பார்க்க போறேன் இது பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே இரு, பாத்துக்கலாம். இல்ல இப்பதான் கம்மியா தான் இருக்கு, ஆரம்பிச்சிருக்கு. நான் போயிட்டு பார்த்துட்டு வாரேன், நீ சின்ன பொண்ணுவோ இவங்களை எல்லாரையுமே பார்த்துக்கோ சரியா? எனக்கு தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல, அதனாலதான். சரி, ஏதோ சொல்றா. சரி போயிட்டு வா. எதனா ஒண்ணுன்னா உடனே போன் அடிச்சதுல. சரி, நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். ஐயா சின்னதோரை, யாருமா நீ இங்க வந்து சின்னதோரை பெரியதோரை நீக்கிட்டு இருக்கா? யாரு நீ? முதல்ல அதை சொல்லு. நானு சின்னதோரைக்கு அம்மா.